நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஸ்பல் டிவியின் இருளில் ஒளி என்ற நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. இருளில் ஒளி என்ற நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவெனில், வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக கொண்டு வருவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகும். வழக்கம் போல தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பவர் எவஞ்சலிஸ்டும் பாஸ்டருமா இருக்கிற டாக்டர் இயேசுதாஸ் ஐயா அவர்கள் இந்திய வேதாகம கல்லூரி வெட்டுமணியில் அமைந்துள்ள ஸ்தாபனத்தினுடைய உரிமையாளர். அவர் இங்கிலீஷ்ல பேச தமிழ்ல மொழிபெயர்க்கும்படிக்கு நானும் வந்திருக்கிறேன். வாங்க நேரா நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு என்னன்னா விசுவாசம். விசுவாசத்தை பத்தி நம்ம படிக்கணும்னா அது ஒரு 20-21 நாள் கூட்டம் வச்சு டெய்லி 2-3 மணி நேரம் பேசினாலும் அது படிக்க முடியாது. ஆனாலும் இந்த ப்ரோக்ராம்ல அதனுடைய அந்த அஸ்திவாரம், ஒரு சில பாஸ்டரோட மொழியில சொல்ல போனா ஒரு சில ட்ரிக்ஸ், இது எல்லாத்தையும் நாம கத்துக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the commencement, I would heartily tribute Elohim God Almighty. முதலாவதாக என்னுடைய நன்றியை தேவனுக்கு செலுத்துகிறேன். Grace, peace, mercy to you all from Lord the Father and God Father Lord Christ Jesus. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Today our subject is faith. இன்றைக்கு நாம் காண இருக்கும் வேத பாடம் விசுவாசம். You know act but don't know faith. உங்களுக்கு கிரியை தெரியும், ஆனால் விசுவாசம் தெரியாது. But I say, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், you don't know act and faith. விசுவாசமும் உங்களுக்கு தெரியாது, கிரியையும் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறேன். Your knowledge, you know your knowledge. நீங்கள் உங்கள் அறிவினால் சொல்லுகிறீர்கள். But I understand in my spirit. நான் புரிந்து கொண்டது தேவ ஆவியினால். You depend mind hearing. நீங்கள் உங்கள் சிந்தனையை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். I know through revelation in spirit. நான் தேவன் வெளிப்படுத்தியதிலிருந்து புரிந்து கொள்ளுகிறேன். Every day God speak in mind. Every day God speak in my spirit. ஒவ்வொரு நாளும் தேவன் என்னுடைய ஆவியில் பேசுவார். The people asked to Christ, what is a good act to please God? ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் கேட்டார்கள், தேவனை பிரியப்படுத்தும் நற்கிரியை மனிதனிடம் என்ன உள்ளது என்று. They depend only law. அவர்கள் சட்டத்தை, நியாயப்பிரமாண சட்டத்தை சார்ந்திருந்தனர். They asked to find out fault in Christ. அவர்களுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவில் பிழை ஏதேனும் கிடைக்குமா என்று. Because Christ not depend law. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த சட்டத்தை சார்ந்து அல்ல. கிறிஸ்து சொல்லுகிறார், believe in Christ is a good act. அவரை தம்மை விசுவாசிப்பதே நல்ல கிரியை ஆகும். John the Gospel chapter 6:29. யோவான் எழுதின சுவிசேஷம் சொல்லுகிறது 6:29. ஏசாயா சொல்லுகிறார், Isaiah chapter 60:6. 64:6 சொல்லுகிறது, the good act of man is a filthy rage. மனிதனுடைய நற்கிரியை அது அழுக்கான கந்தையாக இருக்கிறது. Romans 3:20 say, ரோமர் 3:20 சொல்லுகிறது, knowledge of sin by law. பாவத்தை அறிகிற அறிவு இந்த பிரமாணத்தின் வழியாக பிறந்தது என்று. Not holy by act of law. ஒரு மனிதனுடைய கிரியையின் வழியாக பரிசுத்தமாக ஒருபோதும் முடியாது. Holy by faith in Christ. கிறிஸ்து இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தினால் நாம் பரிசுத்தமாகுகிறோம். Acts chapter 59. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15:9. Bible say, வேதம் சொல்லுகிறது, if holy by act of law, உங்கள் கிரியையினால் நீங்கள் பரிசுத்தம் ஆவீர்கள் என்றால் the death of Christ is of no use. கிறிஸ்து மரித்தது வீணாகும். Colossians 2:21. கலாத்தியர் 2:21. James say, யாக்கோபு சொல்லுகிறார், without act faith is died. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று. Paul say,
Without faith, act is sin. பவுல் சொல்லுகிறார் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று. In the Bible, வேதம் வேதத்தில் Abel offered Abel. வேத புத்தகத்தில் ஆபேல் பலி செலுத்தினான், Cain offered. காயினும் பலி செலுத்தினான். Both are worked. இருவரும் வேலை செய்தனர். But God rejected the offering of the Cain. தேவன் காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை. Why? ஏன்? Without faith, Cain offered. விசுவாசம் இல்லாமல் அவன் பலியை செலுத்தினான். Hebrews 11:4 says like this. எபிரேயர் 11:4 சொல்லுகிறது, So without faith, act is sin. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று. In the Bible, வேதத்தில் James said, யாக்கோபு சொல்லுகிறார், Abraham justified by act. ஆபிரகாம் கிரியையினால நீதிமான் ஆக்கப்பட்டார் என்று. By the offering of Isaac. ஈசாக்கை பலி செலுத்துவதன் மூலம். Bible says, வேதம் சொல்லுகிறது, Abraham went with the son to offering. ஆபிரகாம் பலி செலுத்த சென்றான். God said, தேவன் சொல்லுகிறார், don't touch the Isaac. பிள்ளையாண்டான் மேல் கைகளை போடாதே So என்று. Abraham not worked. ஆபிரகாம் எந்த கிரியையும் அங்க செய்யவில்லை. Bible says, வேதம் சொல்லுகிறது, instead of Isaac, ஈசாக்குக்கு பதிலாக he offered a lamb. அவன் ஒரு ஆட்டை பலியிட்டான். Bible says, வேதம் சொல்லுகிறது, Christ crucified கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார் instead of sinner. பாவிகளுக்காக. So ஆதலால் Christ fulfilled all acts on the cross. கிறிஸ்து இயேசு எல்லா கிரியையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். Christ said, it is finished. It is finished. கிறிஸ்து சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று. What finished? என்ன முடிந்தது? The work of God finished to sinner. தேவனுடைய கிரியை பாவிகளுக்கு என்று உள்ளது, அது செய்து முடிந்தாயிற்று. Bible says, வேதம் சொல்லுகிறது, without faith, விசுவாசம் இல்லாமல் impossible please God. தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம் என்று. Hebrews 11:6 says. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது. Habakkuk says, ஆபகுக் சொல்லுகிறது, just by faith. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான். Habakkuk 2:4. 2:4 ஆபகுக். Christ said, கிறிஸ்து சொல்லுகிறார், faith is an act. விசுவாசம் என்பது அது ஒரு கிரியை ஆகும் என்று. Faith not one act of man. விசுவாசம் என்பது அது ஒரு மனுஷனுடைய கிரியை அல்ல. Bible says, வேதம் சொல்லுகிறது, faith from God. விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று. Titus 1:3. தீத்து 1:3. To saint. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தாமே விசுவாசத்தை அளிக்கிறார் என்று. ஒரு மனிதனால் தானாக உண்டாவது அல்ல இந்த விசுவாசம். Faith is elect. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் இந்த விசுவாசத்தை அருளுகிறார். Titus 1:3. தீத்து 1:3 சொல்லுகிறது, Faith is chosen. தேவன் சொல்லுகிறார் அந்த விசுவாசம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கே என்று. Ephesians 1:4. எபேசியர் 1:4 சொல்லுகிறது, Christ is the founder of the faith. இயேசு கிறிஸ்து தான் விசுவாசத்தினுடைய அஸ்திவாரம் என்று. Hebrews 12:2. எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, Faith from Holy Spirit. விசுவாசம் பரிசுத்த ஆவியினால் வருகிறது என்று. 1 Corinthians 12:3. 1 கொரிந்தியர் 12:3 சொல்லுகிறது, Faith from word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து விசுவாசம் வருகிறது என்று. Word through hearing. தேவனுடைய வார்த்தை நாம் அதை கேட்பதினால் அதிகமாக கேட்பதினால் வருகிறது. Romans 10:17. ரோமர் 10:17. God already chose the believer. தேவன் முன்கூட்டியே விசுவாசிப்பவர்களை தெரிந்து கொண்டார் என்று. They appointed to believe. அவர்கள் விசுவாசிப்பதற்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Acts 13:48. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13. The people believed Christ. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். Those who already appointed to believe.
நித்திய ஜீவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள் என்று. Acts 13:48. 13:48 அப்போஸ்தலருடைய நடபடிகள். Faith from wisdom. விசுவாசம் ஞானத்தினால் வருகிறது என்று. One father, two children. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார். Elder with the father. மூத்தவன் தகப்பனோடு இருந்தான். He was a holy man. அவன் ஒரு பரிசுத்தவானாக He இருந்தான். fully obeyed father. அவன் தன்னுடைய தகப்பனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்திருந்தான். He only obeyed the law. அவன் அவருடைய சட்டத்தை மாத்திரம் He கீழ்ப்படிந்திருந்தான். worked in the field of father. அவன் தகப்பனுடைய நிலத்திலே வேலை செய்தவனாக But இருக்கிறான். not received the wisdom. ஆனால் அவன் ஞானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. Bible say, வேதம் சொல்லுகிறது, the younger இளைய மகன் leave father, தகப்பனை விட்டு சென்றான். unobey father, அவருக்கு கீழ்ப்படியவில்லை. sin to father, against father. அவன் தகப்பனிடத்தில் பாவம் செய்தான். He lost all blessing of father. அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் தகப்பனிடத்தில் இருந்து இழந்து விட்டான். He near to death. அவன் மரணத்தை நோக்கி சென்றான். மரணத்தை கிட்டே சந்தித்தவனாக காணப்படுகிறான். Bible say, வேதம் சொல்லுகிறது, then he received wisdom. அப்பொழுது அவன் புத்தி தெளிந்தது என்று. Bible say, வேதம் சொல்லுகிறது, he came in sense. அவன் புத்தியுடன் வந்தான் தகப்பனிடத்தில் என்று. First received wisdom. அப்பொழுது நீங்கள் முதலாவது ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதாவது புத்தியை. Through wisdom, இந்த ஞானத்தின் வழியாக he came in father. அவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் திரும்புகிறான். He believed father. அவன் தன்னுடைய தகப்பனை நம்புகிறான். He received garment. அவன் புதிய உடைகளை பெற்றுக் கொள்ளுகிறான். He received rings. அவன் தங்க மோதிரத்தை பெற்றுக் He கொள்ளுகிறான். received chappal. அவன் காலணிகளை பெற்றுக் கொள்ளுகிறான். He entered father's house. அவன் தகப்பனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்தான். He was within the happy of the father. அவன் தகப்பனுடைய சந்தோஷத்தில் பங்கு கொள்ளுகிறான். By wisdom, எப்படி என்றால் ஞானத்தின் வழியாக. he entered inside. அவன் புத்தி தெளிந்தவனாக வீட்டிற்குள் வரும் பொழுது The elder மூத்தவன் go out வீட்டிற்கு வெளியே செல்லுகிறான். without wisdom. ஞானம் இல்லாததினால். Bible say, வேதம் சொல்லுகிறது, Proverbs 10:1. 10:1 ரோமர் சொல்லுகிறது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்பதே. ஆமென். So we hear now, நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். when we believe in Christ, நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது we justified. நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். The thoughts of Jewish people யூதர்களுடைய சிந்தை என்னவெனில், obey the law. சட்டத்தை கை கொள்ள வேண்டும் So என்பது. the opposite to Christ. ஆதலால் அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டார்கள். Bible say, வேதம் சொல்லுகிறது, without faith, விசுவாசம் இல்லாமல் act is sin. கிரியை பாவம் என்று. The faith is the gift of God. விசுவாசம் என்பது அது தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு வரம் ஆகும். Faith is the grace of God. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் கிருபைதான் இந்த விசுவாசம். Ephesians 2:8. 2:8 எபேசியர் சொல்லுகிறது, So, ஆதலால் in the beginning, முதலாவது God said to Adam, தேவன் ஆதாமிடம் சொல்லுகிறார், you ate the tree of life. நீங்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசியுங்கள் என்று. Don't eat the knowledge tree. அறிவை கொடுக்கும் பழத்தை புசிக்க வேண்டாம் என்று. What is knowledge tree? அறிவை கொடுக்கும் விருட்சம் என்றால் என்ன? In the Bible, வேதம் சொல்லுகிறது, God no give that to Adam. ஆதாமிடம் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்லை. Bible say, வேதம் சொல்லுகிறது, you eat the fruit of life. நீங்கள் ஜீவன் தரும் விருட்சத்தை புசியுங்கள் என்று. Don't eat the fruit of knowledge. அறிவை தரும்
அந்த விருட்சத்தை புசிக்க வேண்டாம் என்று. When you eat the fruit of knowledge, you should die. நீங்கள் அறிவை கொடுக்கும் விருட்சத்தை உண்ணும் பொழுது நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லுகிறது. Life through Christ. ஜீவன் தரும் விருட்சம் என்பது அது கிறிஸ்துவை குறிக்கிறது. Gospel is Christ. சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவே. Believe in Christ. விசுவாசம் என்பது கிறிஸ்துவே. If you obey law, நீங்கள் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களானால் you should die. நீங்கள் சாவீர்கள். Bible say, வேதம் சொல்லுகிறது not to not holy people, நியாயப்பிரமாண சட்டம் பரிசுத்தவான்களுக்கு அல்ல, but to sinner. அது பாவிகளுக்கே என்று. 1 Timothy 1:8. 1 தீமோத்தேயு 1:8 படி. Now I say, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், the glory of faith. விசுவாசத்தின் மகிமை என்னவெனில், Number 1, முதலாவது redemption by faith. விசுவாசத்தினால் வரும் ரட்சிப்பு. Acts 16:31. 16:31 Say, சொல்லுகிறது அப்போஸ்தலருடைய when we நடபடிகள். believe Christ, நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது you should be redeemed. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. Acts 16:31. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. Righteousness by faith. நீதிமான் ஆக்கப்படுதல் விசுவாசத்தினால் வருகிறது. Genesis 15:6. Justification by faith. ஆதியாகமம் 15:6 நீதிமான் ஆக்கப்படுதல் விசுவாசத்தினால் வருகிறதாகும். Justification by faith. நீதிகரணம் விசுவாசத்தினால் வருகிறது. Habakkuk 2:4. ஆபகுக்கு 2:4 Law ended by Christ. கிறிஸ்து இயேசுவினால் நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்தது. Now no law. இப்பொழுது நியாயப்பிரமாண சட்டம் நமக்கு இல்லை. Romans 10:4. ரோமர் 10:4 சொல்லுகிறது, Law weak, பிரமாணம் பலவீனமாக உள்ளது என்று, imperfect, அது எதையும் பூரணமாக்கவில்லை என்று, useless, அது பயனற்றதாக இருந்தது என்று, so removed. ஆதலால் நீக்கப்பட்டது. Hebrews 7:18. எபிரேயர் 7:18 சொல்லுகிறது, Holy by faith. பரிசுத்தம் விசுவாசத்தினால் வருகிறது என்று. Acts 15:9. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15:9 சொல்லுகிறது, Holy Spirit by faith. பரிசுத்த ஆவி விசுவாசத்தினால் வருகிறது என்று. John 7:38. யோவான் 7:38 சொல்லுகிறது, Galatians 3:3. கொலோசையர் 3:3 சொல்லுகிறது, Love from faith. அன்பு விசுவாசத்திலிருந்து பிறக்கிறது என்று. 1 Timothy 1:5. 1 தீமோத்தேயு 1:5 சொல்லுகிறது, Eternal life by faith. நித்திய ஜீவன் விசுவாசத்தினால் வருகிறது என்று. John 3:16. யோவான் 3:16 சொல்லுகிறது, Victory by faith. ஜெயம் விசுவாசத்தினால் வருகிறது என்று. 1 John 5:4. 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, By faith, விசுவாசத்தினால் we can overcome the world. நாம் இந்த உலகத்தை ஜெயித்தோம் என்று. Put out to faith. நல்ல கிரியை அது விசுவாசமே ஆகும். John 6:29. யோவான் 6:29 Worship by faith. நீங்கள் விசுவாசத்துடன் ஆராதியுங்கள் என்று. Hebrews 11:4. எபிரேயர் 11:4 சொல்லுகிறது, Miracle by faith. அற்புதங்கள் விசுவாசத்தினால் வருகிறது By என்று. faith. The faith of Joshua, sun shone sult. யோசுவாவினுடைய விசுவாசத்தினால் சூரியன் அங்கே தரித்து நிறுத்தப்பட்டது. Without faith, விசுவாசம் இல்லாமல் impossible to please God. தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். Hebrews 11:6. எபிரேயர் 11:6 For say, I finished faith, won the race. பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று. Lack of faith of Moses died on the way. மோசேயினுடைய விசுவாச குறைபாடினால் அவன் வழியிலேயே மரித்து போனதை காண்கிறோம். Lack of faith of Abraham. ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் குறைபாட்டினால் The descendant of Abraham became a slave to Egypt. ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்துக்கு அடிமையாக சென்றார்கள். Lack of faith. விசுவாச குறைபாட்டினால், அவனுடைய விசுவாச குறைபாட்டினால். Genesis 15:7 and 8. ஆதியாகமம் 15:7-8. The John the Baptist was யோவான் ஸ்நானகன் highest one in the world, highest. யோவான் ஸ்நானகன் பழைய ஏற்பாட்டில் எல்லாரை காட்டிலும் பெரியவனாக இருந்தான். Matthew 11:11. மத்தேயு 11:11 சொல்லுகிறது, Bible say, வேதம் சொல்லுகிறது, in the heaven,
பரலோகத்தில் He is the least one. எல்லாரையும் விட யோவான் சானகன் கடைசியானவன் என்று. Why? ஏன்? In the Bible, வேதத்தில் John the Baptist say, யோவான் சானகன் சொல்லுகிறார், I know you are a Christ எனக்கு தெரியும் நீர் கிறிஸ்து என்று. because ஏனென்றால் I saw நான் கண்டேன் the Holy Spirit பரிசுத்த came ஆவியானவர் upon him. உமக்குள் வருவதை. In the prison, ஜெயிலுக்குள் John the Baptist say, யோவான் சானகன் சொல்லுகிறான், are we coming on? நீங்கள் தான் வரவிருப்பவரா, Are we wait another one? இல்ல வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டுமா என்று. So he unbelief Christ. அவனுடைய விசுவாசம் குறைவுபட்டது. So the lack of faith, அவனுடைய விசுவாச குறைபாட்டினால் he reached in heaven. அவன் பரலோகத்தில் எல்லாரிலும் கடைசியாக காணப்படுகிறான். So faith is the most important. ஆதலால் விசுவாசம் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாகும். May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. More and more. அதிகமாக